அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது பையன் கிளாஸ் டீச்சரோட ஜாதகம். அவங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. சரி, இது பெண்ணோட ஜாதகம். வயசு 39 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் 19 நாள் ஆகுதுங்க. இவங்களோட கேள்வி என்னன்னாக்கா, சார் நான் யாரை பார்த்தாலும் ரொம்ப டென்ஷனாக பேசுகிறேன், கோவமாக பேசுகிறேன், கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கிட்டலாம் ரொம்ப கோவமாக நடந்துக்கிறேன். இதனாலேயே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இந்த ஜாதிகையோட பிறப்பு லக்னம் அப்படின்றது துலாம். தற்போதைய வயதுக்குரிய அட்ச லக்னமா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகரம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாருங்க? சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? 1 சுயஸ்தானத்துக்கும் 2 வருமான ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருக்காரு? 11 அப்படின்ற லாபஸ்தானத்துல இருக்காரு. லக்னத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. அப்ப இவங்களுக்கு குருனா யாருக்கு? டீச்சர். அப்ப இவங்களுக்கு டீச்சிங் மூலம் வருமானம் நல்லா லாபகரமா வருது அப்படின்றது தெரியுது. சரி, இவங்களோட கேள்வி என்னதுங்க? ஆத்திரம், கோபம், யாரை பார்த்தாலும் கோபம் வர்றேன், அதனால பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இவங்களுக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான சிம்மத்துல இருக்காரு. கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வீடான கடகத்துல போயிட்டு இருக்காரு. செவ்வாயோட காரகத்துவம் என்னதுங்க? கோபம், ஆத்திரம், மூர்க்கத்தனம். அவரு 7ஆம் வீட்டுல ஜாதகத்திலையும் 7ஆம் வீட்டுல கோச்சாரத்திலையும் 8ஆம் வீட்டுல ஜாதகத்துல இருக்கிறது எதிரில் இருப்பவங்களோட கோபமா பேசுறாங்க, அதனால பிரச்சனை வருது. 7ன்றது நமக்கு எதிரில் இருக்கிறவங்க 7. இவங்க என்ன சொன்னாங்க? நான் யாரை எதிரில் பார்த்தாலும் கோவப்படுறேன்னாங்க. அப்ப அதனால எதிரில் வர்ற டீச்சர்ஸ் கிட்ட கோபமா பேசுறதுனால 8ன்றது எனக்கு பிரச்சனை, அதனால பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு சொன்ன கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? லக்னாதிபதி யாருங்க? சனி பகவான். சனி பகவானோட காரகத்துவம் என்னதுங்க? கடுமையான வேலை. அப்ப சனி பகவான் என்ன பண்றாரு? தன்னோட 3ஆம் பார்வையா லக்னத்தையும் 7ஆம் பார்வையா மனசுன்னு சொல்ற 5ஆம் பாவத்தையும் தன் 10ஆம் பார்வையா ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான சிம்மத்தையும் பார்க்கறாரு. வச்சுங்களா? அப்ப இந்த ஆசிரியருக்கு வேலையில வேலை ஜாஸ்தியா இருக்கணும், வேலை பலு ஜாஸ்தியா இருக்கணும், வேலை டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர். அதனாலேயே மனம் என்ன ஆகுதுங்க? இவங்களுக்கு ஒரு மாதிரி நடுக்கத்தோ ஒரு மாதிரி வேலை டென்ஷன் ஆனால் மனம் ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஒரு டென்ஷனாக இருக்கும் இல்லைங்களா? அதன் காரணமாக இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்த டீச்சர்ஸை பற்றி தேவையில்லாத விஷயங்களை இவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுனால அவங்க மேலே கோவப்படுறாங்க. அதனால என்ன ஆகுதுங்க? அதனால பிரச்சனைகள் மாட்டிக்கிறாங்க. சனி பகவான் இந்த மகர லக்னத்தை 10 வருஷம் ஆட்சி பண்றாரு. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்? 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2015 இருந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 வரைக்கும் ஆட்சி பண்ண போறாரு. அப்ப இன்னும் வர 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 வரைக்கும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றது மேலோட்டமா தெரியுது. அதை நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம். சரி, இந்த ஜாதகியோட மனசு எப்படி இருக்கு, ஏன் இந்த மனசு இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப மனசுன்னு சொல்றது 5ஆம் பாவம். அந்த நம்ம 5ஆம் பாவத்தை நம்ம இப்போ ஆய்வு பண்ணுவோம். அப்படி ஆய்வு பண்ணும்போது 5ஆம் பாவம் தொடர்புடைய செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான சிம்மத்துல. அதாவது செவ்வாய் பகவான் ஏஎல்பிக்கு 8ஆம் வீடான சிம்மத்துல இருக்காரு. அதுவே 5ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டுல இருப்பாரு. 5ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடா வரும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டீச்சருக்கு உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. ரத்த ஓட்டம் சீரா இல்லாட்டி என்ன ஆயிடுங்க? ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் ஒன்று ஜாஸ்தியாகவும் இல்லாட்டி கம்மியாகும். அதாவது அன்னியமனா இருக்கும். பிளட் ப்ரெஷர் சீரா இருக்காது. உடம்புல பிளட் ப்ரெஷர் சீரா இல்லாட்டி என்ன ஆயிடுங்க? நமக்கு தேவையில்லாத டென்ஷனு, இல்லை மயக்கம் போடுறது, அதனால கோவப்படுறது, டென்ஷன் அதிகமாயிடு. இதனால என்ன ஆயிடுதுங்க? அந்த டென்ஷன் என்ன பண்றாங்க? இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம வேற யாருக்கிட்டையாவது காமிச்சிடுறாங்க. ஓகே, அவங்க யார்கிட்ட காமிக்க முடியும்? கூட வேலை செய்யறவங்ககிட்ட,
இல்லை தனக்கு எதிரில் யார் வந்தாலும் அவங்ககிட்ட காமிச்சிடுறாங்க. அதனாலே வந்து பிரச்சனை அப்படின்னு தெரியுது. சரி, இவங்க கூட வேலை செய்கிற டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க அதை பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ ஏழாம் பாவகம் எதிரில் இருக்கிறவங்க. ஏழாம் பாவகம் தொடர்புடைய புதன் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டில் இருக்காரு. இது வந்து 7க்கு 2ஆம் வீடாக வரும். அப்போ ஒரு விதமான இனம் புரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க. யார் இவங்க யார் எதிரில் பார்க்குறாங்க அந்த டீச்சர்ஸ். அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் இந்த டீச்சர் நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் கோவமாக பேசிக்கிறாங்க, ஏன் டென்ஷனாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு ஜாதகியான இந்த டீச்சர் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. அதனால இந்த டீச்சருக்கு என்ன சொன்னோம், பேச்சுன்றது 2ஆம் பாவம் இல்லைங்களா? அந்த 2ஆம் பாவம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம கையில் இருக்கு. அதனால இந்த டீச்சருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, மேடம் இந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. ஆச்சுங்களா? உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால் முதல்ல போய் டாக்டரை பார்த்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. பிளட் ப்ரெஷர் வந்து ரத்த ஓட்டம் சீராயிட்டாலே வந்து உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதோடு இல்லாமல் வருகிற இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க, கம்யூனிகேஷனில் ரொம்ப பார்த்து பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவப்படுறத கம்மி பண்ண பாருங்கள். ஒரு யோகா இல்லாட்டி ஒரு மெடிடேஷன் பண்ண பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து பண்ண முடியாது. யோகா நம்ம சொல்கிறது ஈஸி, யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது அவங்களால. அதனால் நம்ம அவங்களுக்கு என்ன சொன்னோம், வேற ஒரு மிக மிக எளிமையான செலவில்லாத ஒரு பரிகாரம் சொன்னோம். இது வந்து நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த பரிகாரம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும், 100% வேலை செய்யக்கூடிய அந்த பரிகாரம். அந்த பரிகாரத்தை பண்ண சொல்லிட்டு, பரிகாரன்றத விட அது ஒரு ப்ராக்டிஸ் மெத்தட். அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பேச்சு வந்து கரெக்டாக நம்ம கண்ட்ரோலில் வரும். பேச்சு வந்து கோபமாக பேச மாட்டோம். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரிய வச்சோம். வருகிற 1ஆம் தேதி 1 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா, கோபப்படுறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண பாருங்கள். அப்படி கம்மி பண்ணி மாற்றிட்டிங்கன்னா, அடுத்து வந்து லக்னம் வந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகும்போது இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்காது, நிலைமை ஓரளவு சீராயிடும். அந்த அடுத்த கும்பம் லக்னம் 10 வருஷம் நல்லபடியாக போகணுன்னா, இப்போ இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 நீங்கள் வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நடக்கட்டும். இனிமேட்டு இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து நான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும்ன்றத வந்து அவங்க சொல்லி புரிய வச்சோம். அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி சார், எனக்கும் வந்து தெரிஞ்சது, ஏன் அப்படி கோவப்படுறேன், இப்போ தான் வந்து ரீசன் தெரியுது, நான் தான் காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல போயிட்டு நான் டாக்டரை பார்த்து பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் ஒருத்தர் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் மிக துல்லியமாக கால அளவுகளோட கிடைக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்பயும் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வந்து ஏன் டென்ஷன் ஆகுறாரு, ஏன் கோபப்படுறாரு அப்படின்ற காரணம் கூட மிக துல்லியமாக தெரியுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி நம் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், என் இறைவனுக்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.